இப்போ விளாத்திக்குள்ள விஷயத்தை தான் பலரும் வந்து சொல்லி சொல்லி திமுக ஆட்சி மீதான விஷயத்த சொல்கிறாங்க. அந்த மாணவிக்கு இப்படி நடந்துச்சு, இது காரணம் திமுக அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து நீங்கள் களத்துக்கே போனீங்க. அந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் இருந்தாலும் போய் ஃபேஸ் பண்ணீங்க. அது எப்படி இருந்துச்சு மேடம்? அது ஏன் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக மேலே வைக்கப்படுது? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே வருது. இந்தியாவிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னா தமிழகம் மட்டும்தான். தமிழகம், அதுவும் அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்கிற புள்ளியியல் விவரம் எல்லா பெண்களுக்கு எதிராக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு எதிராக இருக்கட்டும், எல்லாமே சம்பவங்கள் கம்மியாக தான், மிகவும் குறைவு. அங்கே வந்து 3 இலக்கத்தில் இருந்ததுன்னா நமக்கு வந்து 1 இலக்கம் 2 இலக்கம் எண்ணிக்கை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேற எந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியாது இந்த ஆட்சி குறித்து. இந்த முதலமைச்சருடைய நல்ல ஆட்சி, அவருடைய திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் உள்ள வரவேற்பு, பெண்களுக்கான திட்டங்களுக்குரிய வரவேற்பெல்லாம் பார்த்து இவங்க எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பெண்கள் பாதுகாப்புன்றதை எடுப்போம் கையில், பெண்கள் பாதுகாப்பு சட்ட ஒழுங்குன்றதை கையில் எடுத்து கோயபிள்ஸ் தத்துவம் மாதிரி, அது பாஜகவாக இருந்தாலும் சரி, தாவாக்காவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, யார் பேசினாலும் இதை மட்டுமே பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து இதை தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் அறிவார்கள் நல்ல முறையில். அங்கொன்று இங்கொன்று நடக்கிற நிகழ்வு நாங்கள் இந்த 5 வருஷத்தில் நல்ல ஒரு விழிப்புணர்வு பெண்கள் கொடுத்துருக்கோம். இப்போ அன்னைக்கு நடந்த நிகழ்வுக்கு இதுக்கு முன்னாலெல்லாம் புகார் கொடுக்கவே வரமாட்டாங்க, இல்லைன்னா அதை மறைக்கப்படும், இல்லைன்னா அந்த குடும்பம் அந்த ஊரை விட்டு காலியாகி போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லா பெண்களும் புகார் தர முன் வர்றாங்க. குற்றவாளியை தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு நிலையை இன்றைக்கி வந்து அந்த நிலைக்கு பெண்களை உயர்த்தி இருக்கோன்னு நான் சொல்லுவேன்.